புரியுது சார். இப்ப இங்க மக்கள போய் சந்திச்சு, மக்களுக்கு ஆசை வார்த்தை கூட்டி, இந்த பணத்தாசைய காமிக்கிறதும் திமுக நிர்வாகி. அந்த கிட்னி எடுக்கப்படுறதும் திமுகவோட நிர்வாகிகளுக்கு சொந்தமான மருத்துவமனை எடுக்குறாங்க அப்படிங்கும்போது, இது தமிழகம் ஏன் இந்தியா முழுக்க இது ஒரு பேசுபொருளாகி பரபரப்பை கிளப்பி இருந்தபோது கூட, முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரையும் அதற்கான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல சார். அந்த ஆனந்தன் அந்த திமுக நிர்வாகி வந்து இதுவரையும் திமுக அரசு வந்து கைது பண்ணவே இல்லையே சார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இது தொடர்ச்சியா நிகழ்வு தான். நீங்க திமுக என்றைக்கெல்லாம் நீங்க மாட்டுதோ அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சி வாய் மூடி மௌனம் காப்பாங்க. அதை பத்தி எதிர்த்து பேச மாட்டாங்க. திமுகவின் ஏவல் துறையா இருக்கிற காவல்துறை என்ன செய்யும்னா, பக்கத்து வீட்லயே அவனை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடின ஆள் இல்ல, எப்படி நீ செந்தில் பாலாஜியோட தம்பி இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் அசோக்க, அதே நிலைமை தான் எல்லாத்துக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க பாருங்க, திமுக எந்த இடத்துலலாம் தப்பு செய்தோ மாற்றாங்களோ, பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்க மாட்டாங்க, திமுகவின் பக்கம் தான் நிற்கும். எல்லா இடத்துலையும் இவர்கள் இப்போ இன்னைக்கு வழக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த வழக்கு சரியான திசையை நோக்கி போகாது. யாரெல்லாம் எதிர்த்தரப்பு இருக்கோ, இன்னைக்கு பாருங்க அஜித் குமார் அவர் தம்பியை மிரட்டப்படுறார்.